started, I said life is not to be simply lived, it should be celebrated. Life is to be celebrated. அது கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். அதை நீங்கள் முதலில் உணர வேண்டும். நடித்தால் கூட பரவாயில்லை என்று சொன்னேன்னா அந்த அடிப்படையில் தான் இந்த பாடலும் கூட மகிழ்ச்சியை மையமாக வைத்து இந்த பாடல் இருக்கிறது. This song says nature has all aspects of happiness and mirth, and let's enjoy it like this all the time. பச்சை கிளிகள் தோளோடு பச்சை கிளிகள் மடியோடு சொந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ படியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. The sky, the seas, everywhere you see, not now. Not now. When you come back to the song, பாடலுக்கு வரும்போது தான் உங்களுக்கு அந்த சிரமத்தை நீங்கள் உணர்வீர்கள். இயற்கை நீங்கள் பார்த்தால் சூரியன் உதித்தால் நிச்சயமாக கிழக்கில் வந்தே தீரும். அதே போலதான் the tides rise, they become all right, rising tide என்று சொல்வோம், low tide என்று சொல்வோம். அலைகள் எழுவது போலவே விழும், மீண்டும் விழும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் என்றால் வாழ்க்கை என்பது நிச்சயமாக எப்பொழுதுமே இருட்டாக இருக்காது, எப்பொழுதுமே ஒளிமயமாகவும் இருக்காது. It's a mixture of everything. That's why life is so beautiful. Life is so excellent. Life is to be celebrated என்று சொன்னேனே, அதுதான் நான் இப்ப சொல்கிறேன். அந்த விண்ணில் ஆனந்தம் ஆனந்தம் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் மழையில் கூட சாயம் போதாவாரில் ஆனந்தம் வாழில் ஆனந்தம் வாழில் பேரானந்தம் பெண்ணை கரையெழுதும் சுயஜரிடம் அதிலந்தே ஆனந்தமானந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. But listen, he says, பாசம் மட்டும் போதும் பெண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு. யார் எழுதுறா? வைரமுத்து எழுதுறார். எந்த வைரமுத்து? கோடி கோடிய பணம் சேர்த்த வைரமுத்து தான் எழுதுகிறார். அதுவே செய்தி. நிச்சயமாக காசு பணம் தேவை. எதற்கு தெரியுமா? நீங்கள் சேர்க்கக்கூடிய காசு பணம் என்பது உங்களுடைய வசதியை தாண்டி மற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் தான் தேவைப்படுகிறது. இப்பொழுது சூர்யா என்னுடைய நண்பராக இருக்கிறார். அவர் நடிகராக இருக்கும் காரணத்தினால் மட்டும் அறியப்படுவதில்லை. அகரம் என்ற ஒன்றை தொடங்கி அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்கிறார். அதுதான் முக்கியம் என்று நினைக்கிறேன். என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம் பனிக்கூட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம் என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம் சொந்தம் ஓர் ஆனந்தம் பந்தம் பேரானந்தம் கண்ணே தும்பிடியால் பிறக்கழுதால் கண்ணீரும் ஆனந்தமானந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம். ரிதமோட கிளாப் பண்ணலாம். 3, 4. பச்சை கிளிகள் தோளோடு பட்டு குயிலோ கை பாருங்க. பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டு கிளியோ மடியோடு பூலோகம்
இல்லை. பூலோகம் ஆனந்தத்தில் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.